கோவையில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடத்திய கலந்துரையாடலில் எந்த பிரச்சினைகளுக்கும் தீர்வு கூறவில்லை என தொழில்துறையினர் கவலை தெரிவித்துள்ளனர். நிதியமைச்சரின் கலந்துரையாடல் ஏமாற்றத்தை அளித்ததாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றனர். தமிழ்நாடுனா டெக்ஸ்டைல்ஸ் இல்லைங்களா? நான் நிறுத்திடுறேன், எனக்கு புரியல என்ன பேசுறேன்னு. நல்ல செய்தி சொல்லணும்னு கேட்குறேன். தமிழ்நாடுனா டெக்ஸ்டைல்ஸ்னா சரி, கோயம்புத்தூர் கொங்கு நாடுனா டெக்ஸ்டைல்ஸ் போதுமா? எனக்கு தெரியும் இந்த கிளாப் வரும். கொங்கு நாடுனா டெக்ஸ்டைல்ஸ்னா தான் கிளாப் பண்ணுவீங்க. என்ன ஆயிடுச்சுங்க தமிழ்நாடு? நான் மதுரைக்காரி, நான் உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். கோவை கொடிசியா வளாகத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடத்திய கலந்துரையாடலில் மேற்கு மண்டலத்தை சேர்ந்த தொழில்துறையினர் திரளாக கலந்து கொண்டனர். அப்போது ஜிஎஸ்டி தொடர்பான குளறுபடிகளை சுட்டிக்காட்டிய தொழிலதிபர் ஒருவர் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தவறான தகவல்களை தெரிவித்ததாகவும் முறையிட்டார். ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆயிடும். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமையே ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன், ஆனால் நடத்த முடியல. அதனால ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். இன்னொன்று இதே அம்மா உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க. கடையில் வடநாட்டில் அதிகம் ஸ்வீட் சாப்பிட்றாங்க. அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5% காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் ஸ்வீட் காரம் காஃபி அப்படி தான் போகும். அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். பல ஆண்டு கோரிக்கைகளை நன்கு அறிந்திருந்த நிர்மலா சீதாராமன் தங்களின் கேள்விகளையும் உள்வாங்கியிருந்த நிலையில் அதற்கு எந்த தீர்வும் கூறவில்லை என தொழில்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இந்த ஜிஎஸ்டியால் எண்ணற்ற இன்னல்களை அனுபவித்து வருகிறோம் என்பதை கோவை தொழில்துறை மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கிற அனைத்து தொழில்துறையினரும் தொடர்ந்து நாங்கள் வலித்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கையை உடனடியாக செய்ய வேண்டும். காலம் கடந்து கொண்டிருப்பதால் பல்வேறு குறுந்தொழில்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. இந்த முறை ஒரு மாற்றத்தோடு எங்களிடத்தில் எங்களுடைய மனுக்களை பெற்றிருக்கிறார்கள். அது மாற்றம் வரும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நிலுவையில் உள்ள மற்றும் நிர்மலா சீதாராமன் பதிலளிக்காத கோரிக்கைகளையும் தொழில்துறையினர் பட்டியலிட்டனர். சர்ஃபாசி திட்டத்தின் கீழ் கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் உடைமைகளை பறிமுதல் செய்வதற்கான அவகாசத்தை 90 நாட்களில் இருந்து மீண்டும் 180 நாட்களாக உயர்த்த வேண்டும். புதிய இயந்திரங்கள் வாங்கும் தொழில் முனைவோருக்கான 15% மானியம் 4 ஆண்டுகளாக தரப்படாமல் உள்ளது. இதேபோல மைக்ரோ நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு 25% மானியம் வழங்கி வரும் நிலையில் ஒன்றிய அரசின் 15% மானியம் 4 ஆண்டாக கிடைக்கவில்லை. மேலும் பம்பு செட் தொழில் நிறுவனங்களுக்கான ஜிஎஸ்டியை 18 இருந்து 12% குறைக்கவும் வலியுறுத்தினர். பம்ப் இண்டஸ்ட்ரி பற்றி நாங்கள் 2 முக்கியமான கருத்து சொல்லியிருந்தோம். ஒன்று ஜிஎஸ்டி 18லேருந்து 12% பழையபடி மாற்றணும், கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். ஏன்னா குஜராத் மாதிரி கம்பெனியில் இருந்தெல்லாம் பில் இல்லாமல் நிறையா விற்கிறனால எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க விலை டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அமெரிக்க காட்டனுக்கான 11% இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும். செயற்கை நூல் இறக்குமதிக்கான கெடுபிடிகளை தவிர்க்க வேண்டும். மூலப்பொருட்களுக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்வதற்கான கண்காணிப்பு குழு அமைத்தல் உள்ளிட்டவை வலியுறுத்தப்பட்டது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 30% பங்காற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை 0.05 இருந்து 1% உயர்த்தவும் கோரப்பட்டது. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மற்றும் அமைச்சர் அதிகாரிகளின் செயல்பாடுகள் வாயிலாக தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் தொழில்துறையினர் உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.